இந்த முறை நான் புத்தக திருவிழாவில் வாங்கின புத்தகங்களை காட்டுறேன். முதல்ல திருக்குறள் தெளிவுரை, நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுடையது. அடுத்த புத்தகம் வந்து காட்டு பேச்சுகளை காதலித்தவன், மாரி செல்வராஜுடைய புக்கு. எனக்கு வந்து மாரி அவர்களுடைய லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள், மறக்கவே நினைக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ஏர்லியராக நான் காலேஜஸில் வாசிச்சிருக்கேன். அடுத்ததா என்னோட ஃபேவரட் ரைட்டர் ஷோபா சக்தி, அவருடைய சலாம் அலைக் அப்படிங்கிற புக்கு. ஐ லவ் ஹிஸ் லாங்குவேஜ். எனக்கு இவரோட எல்லா ரைட்டிங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த முறை இந்த புத்தகம். அடுத்ததா ரில்கேவோட கவிதைகள், வசந்தம் வராத காட்டில் பறவையின் ஓர் அழைப்பு அப்படின்னு. அவருடைய லெட்டர்ஸ், அவருடைய போயம்ஸ் எல்லாம், ஜெர்மனி அவர். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பு இருக்குது அவருடைய எழுத்துகள் மேலே. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான புக்கு உங்கள் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன். இது நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓநாய் குலச்சின்னம். இது வந்து தமிழில் சி மோகன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இதில் என்ன குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, புக் எவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் இதோட விலை வந்து 250 ருபீஸ். சீர் வாசகர் வட்டம் சார்பில் மலிவு விலை பதிப்பாக வந்து இது வந்திருக்கு. நம்ம நிறைய பேர் இந்த புத்தகம் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால ஒரு மலிவு விலைக்கு 250 ரூபாய்க்கு வந்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த புத்தகம்னா ரொம்ப இந்த புக் ஃபேரோட சூப்பர் ஸ்டார், பராசக்தி தடை. இது வந்து இந்த பராசக்தி படம் வந்து 1952 அது வந்து தடை பண்ணாங்கல்ல, அதை ஒட்டி அதில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஆவணப்படுத்தியிருக்காங்க. கடற்கரை மத்த விழா சங்கடம், அவர் தான் வந்து இதோட ஆத்தர். அடுத்தது இன்னொரு என்னோட ஃபேவரட் ரைட்டர், தமிழில் இமயம். அவருடைய நோய் புற்று அப்படிங்கிற நாவல் இந்த புக் ரிலீஸ்க்கு, அவர் ஏற்கனவே தண்டகாரணத்தில் சீதை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன், ஒரு கதை சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த முறை வந்து இதே புக் ஃபேரில் வந்து நோய் புற்று அப்படிங்கிற இன்னொரு நாவல் வந்திருக்கு. அகெயின் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து அவருடைய அரசியலுக்காகவும் சரி, அந்த லாங்குவேஜுக்காகவும் சரி, வட்டார வழக்கு, அப்புறம் அந்த அந்த ரைட்டிங்ஸில் இருக்கிற ஃப்ளோ, இதுக்காகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நோய் புற்று இந்த முறை வாங்கியிருக்கேன். அடுத்ததான் கடைசியாக தான் வந்தார் ஜனநாயக் அப்படிங்கிற மாதிரி, இல்லை சாரி, கடைசியாக தான் வந்தார் விநாயகில் அந்த டைலாக், அந்த மாதிரி கடைசியாக தான் வந்தார் ஜனநாயகன். பிம்பச்சிறை 2.2 எம்எஸ்எஸ் பாண்டியனோட பிம்பச்சிறை, எம்ஜிஆர் பற்றினது. அது வாசித்து நிறைய பேருக்கு வந்து வாட் பிம்பச்சிறை மீன்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரியும். இல்லை ஜனநாயகன் அனதர் இந்த புக் ஃபேரோட வந்து டாப் ஹிட்டு. இப்போ லாஸ்ட்டு இன்னும் 2 நாள் இருக்கா புக் ஃபேருக்கு. அதில் வந்து எல்லா புத்தகங்களும் விற்று தீர்ந்து விட்டன. ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா வந்து காமன் ஃபோக்ஸ் வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா மோஸ்ட்லி இந்த எல்லா புக்ஸுமே கிடைக்கும்.